Hello, teachers, students, and all the staffs. So welcome to this Tanning Incubation Center. The Tanning Incubation Center is located in this government school because of many factors. First of all, it is located near the highway and near the sanctuary. So another thing, Center, you get to know about this thing in our center. Once you get to know about this, then in future, if you want to visit the sanctuary, you can visit the sanctuary, that can be arranged. And this center will be dedicated for all the schools, not just this school. All the school students who wants to visit the sanctuary and this incubation center, they can be accommodated here. We are very much thankful to the school administration, especially mentioned headmaster. They have been helping us right from the beginning in conceptualizing and finalizing it, sir. So, நமக்கு தந்து நம் பள்ளியை பெருமைப்படுத்திய மாவட்ட வன வல்லநாடு மான் சரணாலயத்தினுடைய அந்த நீட்சியாக இங்கு உருவாக்கப்பட்டிருக்கூடிய புத்தாக்க மையத்திற்கு நன்றி. இந்த நிகழ்வில் நிறைய குழந்தைகள் வந்து பங்கெடுக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து நமது விலங்குகளை, அதாவது அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸாக இருக்கட்டும், காட்டு விலங்குகளாக இருக்கட்டும், வீட்டு விலங்குகளாக இருக்கட்டும், அல்லது பேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களையும் அவர்களை பற்றி நம்ம அதோட பார்க்கறதுலையும் நிறைய ஆர்வம், நிறைய சந்தோஷப்படுவோம். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 2 மாடு வந்து படுத்துருக்கு, அதுதானே? 2 மாடு படுத்துருக்கு, சைடு 1 மாடு பின்னாடி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய வைல்ட் லைஃப் வந்து இது எல்லாத்தையும் பற்றி இதெல்லாம் அருமையாக வந்து சொல்வதற்காக ஒரு சிறந்த விளக்கு காட்சிகள் காண்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்ந்து இங்கே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பயாலஜிஸ்ட், ஒரு பேர் குருமூர்த்தி சார் இருக்காரு. அவர் வந்து உங்கள்கிட்ட என்ன விவரம் இதை பற்றி இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், எல்லா விலங்குகளை பற்றி உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லுவார். அதோடு சேர்த்து இன்னொருத்தர் இருக்காரு, வினோத் சார் வந்து அவரும் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுவார். சரிங்களா? நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இதை வந்து பார்த்துக்க ஒரு மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மையம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தயார் பண்ணிருக்கோம். இந்த கேம் தயாராகிங்களா? என்ன இருக்குல்ல, என்ன ஸ்னேக் இருக்கு, என்ன பாம்பு, என்ன ஸ்னேக் இருக்கு வாங்க பார்ப்போம். என்னதுன்னா பேண்டட் குட்டி. தமிழ்ல என்ன இருக்கு? பட்டை ஓலைப்பாம்பு. ஓலைப்பாம்பு பார்த்துருக்கீங்களா? ஸோ உங்க பேர் என்ன? மஞ்சுளா தேவிக்கு கிடைச்சது ஓலைப்பாம்பு மட்டும்தான். ஓலைப்பாம்பு சாட்டிஸ்ஃபைடா? ஓலைப்பாம்பு விஷப்பாம்பா, விஷம் இல்லாத பாம்பா? விஷப்பாம்பா, விஷம் இல்லாம பாம்பா? விஷப்பாம்பா, ஓலைப்பாம்பு. ஓலைப்பாம்பு விஷப்பாம்பா, விஷம் இல்லாத பாம்பா அப்படிங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை பின்னாடி பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து பச்சை கலரில் போட்டு இல்லையா, பச்சை கலரில் எது இருந்துச்சுன்னா அது விஷம் இல்லாத பாம்பு. இப்போ ஓலைப்பாம்பு விஷம் இல்லாத பாம்பு. அதுக்காண்டி அதை பார்த்தோன்னே அடிச்சிடலாமா அப்படின்னா அடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? எந்த பாம்புமே நம்ம அடிக்கக்கூடாது, நம்ம போய் தொலை பண்ணக்கூடாது. ஸோ ஓலைப்பாம்பு வந்து விஷம் இல்லாத பாம்பு. அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்துச்சுன்னா வரட்டி விடும். சரியா? நம்ம முடியாது, அதுலேருந்து நாம முடியாது, நம்மகிட்ட அது ஓடிடும். ஓகே, அது சாட்டிஸ்ஃபைடு. இந்த ஓலைப்பாம்பு இல்லை வேற பாம்பு வேணும். போய் உட்காரு உள்ள கேள்வி டக்குனு நடுவில் பிடிச்சி என்ன பாம்பு? நாய் தலையன்.
பயங்கரமா இருக்கா பாம்பு? என்ன அது என்ன பாம்பு? அது வந்து அது வந்து விஷ பாம்பா, விஷம் இல்லாத பாம்பா? கையில் வச்சுக்க. அவ்வளவுதான். பர்பிள் கலர்ல இருக்கு. இதுல போட்டிருக்கிறதுல வந்து எல்லோ கலர்ல இங்க மார்க் பண்ணிருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருந்துச்சுன்னா என்ன பாம்பு? விஷம் இருக்கிறதா, விஷம் இல்லாத? அதாவது கடிச்சா வந்து விஷம் வரும், ஆனா சாக மாட்டோம். சொல்லுங்க அப்படி இருந்தாலும் நீ விஷமான பெயர் இல்லை, முழுமையான விஷமான பெயர் இல்லை, லைட்டான விஷமான பெயர். மீடியம் பேர் என்ன? மதுகரன். கொம்பேரி முக்கன். இது என்ன பண்ணுது? இது வந்து விஷம் பண்ணதா, விஷம் இல்லாததா? கொம்பேரி முக்கன் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கியா? விழுந்துருக்குள்ள அப்படி பார்க்க வித்தியாசமா அது நம்ம கதையெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு கதை இருக்கு. கொம்பேரி முக்கன் பத்தி கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கு தெரியும்? சொல்லு சொல்லு. மைக்ல பேசுறா? அப்படின்னு சொல்லி போய் பார்த்து சுடுகாட்டு இல்லையா, அது வரையும் ஃபாலோ பண்ணி போய் ஆள் செத்துட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் வரையும் விடாது அப்படின்னு சொல்லி வந்த கதை. அப்படிதான் எங்க சொன்னாங்க. அது உண்மையா இருக்கிறது வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. பட் இது என்ன பாமா? அது போயிருந்தா ரெண்டாவது பாம்பு இருக்கா, டபுளா இருக்கா? இந்த சைடு கொம்பேரி முகம், இந்த சைடு இருக்கு ஓலை பாம்பு. அது ஓலை பாம்பு, சாதாரண பாம்பு. அது விஷம் இல்லாத பாம்பு. இப்போ கொம்பேரி முகம் ஃபுல் விஷமா, ஃபுல் இல்லாத விஷமா? மீடியமான விஷம். மதுகரன் எப்படி? மீடியம் விஷமா? வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓடு ஓடு நல்லா மீனா. உங்க பேர் என்ன? பிரதீபா. சொல்லுங்க, என்ன வந்திருக்கு? என்ன பாம்பு? கடல் பாம்பா? ஐயோ, கடல் பாம்பு தெரியுமா? எத்தனை? 3 பாம்பு இருக்கா? ஒண்ணுதான் இருக்கா? நிறைய இருக்கா? 3 பாம்பு இருக்கு. இப்போ கடல் பாம்பு எப்படியாப்பட்ட பாம்பு? கடல் பாம்பு பார்த்திருக்கியா? கடல்ல வந்து மீன் பார்த்திருக்கா? பாம்பு பார்த்திருக்கியா? பார்த்தது இல்ல. இதுதான் கடல் பாம்பு. இங்க இருப்பதையா, இங்க இருப்பது இதுதான் கடல் பாம்பு. எப்படியாப்பட்ட பாம்பு அது அப்படின்னா, எப்படியாப்பட்ட பாம்பு? ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயமான பாம்பு. கடிச்சிச்சு அங்கேயே ஜல சமாதி. பேர் என்ன சொன்ன? பிரதீபா. அவ்வளவு டேஞ்சரஸா? இல்ல இல்ல, பரவாயில்ல. எது பாம்பு? கோரை பாம்பு. கோரை பாம்பு. இது கோரை பொருள் இருக்கும் போது, அதனால அது ஒரு சாதாரண பாம்பு. இதை வச்சுக்கலாம் நம்ம சாய்ஸா. அது வேணாம் இல்லையா? ஓகே ஓகே, குட் குட், போடுவோம். சரி, கண்டல் கண்டை. சரி, இது என்ன பண்ண போகுது சொன்னீங்க? விஷம் இல்லையா? விஷம் இல்லை. கிரீன் போட்டுருந்தா விஷம் இல்லை. நான் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. பார்க்கறது அப்படி கொடூரமா இருக்கு. நல்லா பார்க்க பச்சை பாம்பு, பூனை பாம்பு. பச்சை பாம்பு பார்த்துருக்கீங்களா? இரண்டே பார்த்துருக்கீங்களா? இதுவரை பாட்டியில் பாம்பை பார்த்துருக்கியா? பச்சை பாம்பு பார்த்துருக்கியா? ஸ்கூலுக்குள்ளே டெய்லி அட்டன்ஸ் பண்ணுறீங்களா? ஸோ அது டெய்லி அட்டன்ஸ் கிடைச்சி அது பச்சை பாம்பு. கொம்பேரி முக்கன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பச்சை பாம்பு. நல்லா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே செடியோட இருக்குது. அது விஷமா, விஷம் இல்லாது. பச்சை பாம்பு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேரு பச்சை பாம்பு எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ஓகே, சரி. பச்சை பாம்பு பார்த்தா என்ன பண்ணுது? பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவேன்? ஓடி வந்துருவியா? பாம்பு பார்த்து நீ ஓடியாந்துருவ. பாம்பு ஒன்றை பார்த்து ஓடிடும்.
இது பண்ணுவேன். ஒரு காலகட்டத்தில் நாங்களாம் பாம்பை பார்த்தா பயங்கரமா விரட்டி அதை வந்து போய் எப்படியாவது அதை வந்து கவனிக்கிற பண்ணுறது ட்ரை பண்ணா அப்புறம் கேன்சல். அப்படி எது பாம்பா பயந்து பாம்பை கண்டா படையை கொண்டு அதனால பாம்பை பார்த்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம வர்றது நல்லது. சரியா? அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதான் பிரச்சனை பண்ணும். சரி, ஓகே. ஸோ பச்சை பாம்பு அந்த சைடு பூனை பாம்பு. ஸோ இப்போ பச்சை பாம்பு ஃபுல் விஷமா இல்லை விஷம் இல்லையா? விஷமா விஷம் இல்லையா? பாதி விஷம். பாதி விஷம். பார்க்கறதுக்கு பச்சையா இருந்தாலும் பாதி கொஞ்சம் விஷம். ஓகே, வெரி குட், வெரி குட். சிறுபாம்பு. அது எது மாதிரி பார்க்கறதுக்கு புழு மாதிரி இருக்கு, மண்புழு மாதிரி இருக்கு. ஓகே, அது நல்ல பாம்பு தானே? நல்ல பாம்பு, கெட்ட பாம்பா? நல்ல பாம்பு. ஓகே. சிறு பாம்பு அப்படின்னு ஒரு சின்ன பாம்பு இருக்கு, இது மாதிரி இருக்கு. இது மாதிரி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? அது பாம்புவா புழுவான்னு தெரியல. அதை விட இன்னும் மோதிர வளையல் அப்படின்னு ஒரு பாம்பு இருக்குங்க. மோதிரம் போட்டுருக்காங்க, மோதிரம் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு மோதிரம் போட்ட மாதிரி இருக்கிறவங்க மோதிர வளையம் வச்சிருக்காங்க. வளைஞ்சு வளைஞ்சிருக்கிறதுனால மோதிர வளையம் அப்படின்னு பேசுங்க. சரி, அது என்ன நல்ல பாம்பா கெட்ட பாம்பா? நல்ல பாம்பு. சரி, வெரி குட், வெரி குட், வெரி குட்.